ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல காலேஜில் இருந்து நம்ம சேரனுக்கு ஃபோன் வருது. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, உங்கள் தம்பி பல்லவன் காலேஜுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போல்லாம் சரியாக அவன் காலேஜுக்கே வரதில்ல. எக்ஸாம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் அவன் காலேஜுக்கு வராமல் போனால் அட்டனன்ஸ் பர்சன்டேஜ்னால அவனால் எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு கூட போயிடும். அதனால் சொல்லி புரிய வைங்க. அவன் எக்ஸாம் எழுதாமல் போனால் அது எங்கள் கையில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம காயத்ரியும் பல்லவனும் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களாம் ஃபோட்டோஸு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போலீஸ் வந்து இங்கே போதை மருள் வந்து இது பண்ணுறதுனால நாங்கள் இங்கே இருக்கிற மொத்த பேரையும் சர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தராக பிடிச்சிட்டு போயிட்டு ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பல்லவனையும் நம்ம காயத்ரியும் வேற பிடிக்கிறாங்க. சார், நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து இழுத்துட்டு வராங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம சோழனும் அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. அண்ணன், நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு, என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார், இவன் என் தம்பி தான், இவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், இவனை விடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலையும் ஸ்டேஷனில் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.